பாடல் 85. சென்ற பாடல் பார்த்து இரும் என்று முடிந்தது. இந்த பாடல் பார்க்கும் என்று ஆரம்பிக்கிறது. பட்டர் சொல்லுகிறார், திரிபுர சுந்தரியே, அபிராமியே, நான் பார்க்கும் இடமெல்லாம் திருவுருவம் தான் தெரிகிறது. மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் இடதுபுறம் பார்த்தாலும் வலதுபுறம் பார்த்தாலும் பார்க்கும் திசையெல்லாம் உன்னுடைய திருவுருவமே தெரிகின்றது. உன்னுடைய திருவுருவம் என் மனக்கண்ணில் எப்படி இருக்கிறது? உன் கைகளில் பாசமும் அங்குசமும் வண்டுகள் ரீங்கரிக்கும் ஐவகை மலரம்புகளில் கரும்புகளும் என் கண்களில் தென்படுகின்றன. அழகிய இடையும் கச்சையணிந்த மார்பும் அதன் மீது தவழும் முத்துமாலையும் இவையாவும் என் கண்முன்னே தோன்றுகின்றன. எங்கே பார்த்தாலும் உன்னுடைய உருவம் தான் எனக்கு தெரிகிறது. பட்டர் அப்படி அபிராமியை துதிக்கிறார். தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் போக வேண்டும் என்று இடையராது அவளை மனதில் இருத்தி, முன்பே சொல்லியிருக்கிறார், மனதில் எழுதி வைத்திருக்கிறார். அதை கண் முன்னால் தரிசிக்கும் பொழுது அவளுடைய உருவம் அவர் மனதில் அப்படி பதிந்து விட்டதால் கண்களை மூடினாலும் அபிராமியின் திருவுருவம் தெரிகிறது. கண்களை திறந்தாலும் அவளுடைய திருவுருவம் நோக்குமிடமெல்லாம் தெரிகின்றது. எந்த திசையில் திரும்பி நோக்கினாலும் அந்த திசையில் தெரிகிறது. அப்படி அபிராமியை நினைத்து நினைத்து துதித்து கொண்டிருக்கிறார் அபிராம பட்டர். துன்பங்கள் தீர இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்.